பாஸ்மதி ரைஸில் இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு மசாலா போட்டு நம்ம தம் பண்ணி ஒரு மைல்டான கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் கண்ணன் செம்மன் வாசம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மைல்டான, ஒரு சிம்பிளான, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு நம்ம முழு கத்திரிக்காவை நம்ம அந்த காம்போட அதை கீறி போட்டு பாஸ்மதி ரைஸில் இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு மசாலா போட்டு நம்ம தம் பண்ணி ஒரு மைல்டான கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம சோம்பு, மிளகு ரெண்டுத்தையும் தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனச்சு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து லைட்டாக அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வெங்காயம், பச்சை மிளகாவை இதை சேர்த்து இந்த வெங்காயம் ரொம்ப ஓவர் ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வதக்கினா போகிறோம். அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தக்காளி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக நம்ம இதை அப்படியே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமானது மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு குழம்பு மிளகாத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரக பொடி, ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு ரொம்பவே முக்கியமானது மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், அதையும் நம்ம இதில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த உப்பு சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா, இந்த வெங்காய தக்காளி அப்படியே நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு லைட்டாக தண்ணி போட்டு ஒரு கிரேவி மாதிரி வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை அந்த மசாலாலாம் போகிற வரைக்கும் அதை அப்படியே நம்ம குக் பண்ணலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆனதும் நம்ம காம்போட கீரி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி முழுசாக கத்திரிக்காய் அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா ஃபுல்லாக அந்த கத்திரிக்காயில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து ரொம்பவே சூப்பராக இந்த கத்திரிக்காய் குக் ஆகிருக்கு. நம்ம அதிகமாக குக் பண்ணால் அந்த கத்திரிக்காய் குழஞ்சிரும். ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக பாயில் ஆன போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் ஒரு கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து சூப்பராக அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு கத்திரிக்காய் சாதம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு இது நம்ம அப்படியே நம்ம கத்திரிக்காயோட இந்த ரைஸை குக் பண்ணலாம். இந்த பாஸ்மதி ரைஸில் இந்த மாதிரி முழுசாக கத்திரிக்காயெல்லாம் போட்டு இந்த கத்திரிக்காய் சாதம் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். இப்போ அந்த ரைஸ் ஒரு 1/2 வேக்காடு இந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவோடு சேர்ந்து அப்படியே குக் ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே குக் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வந்ததும் இதை அப்படியே நம்ம தம் போட்டுடலாம். இதில் நம்ம சால்ட் தேவைன்னா இப்போயே நம்ம செக் பண்ணி சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ அந்த பாஸ்மதி ரைஸு அந்த தண்ணியெலாம் உறிஞ்சி தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ தம் போட்டுடலாம். இது மேலே நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எதுவும் போட வேணாம். இதில் நல்லா ஒரு மூடி போட்டு வெயிட்டை மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் பக்காவாக தம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு பக்கா வெஜிடேரியன் டிஷ் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தம்மை நம்ம உடைச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக தம்மாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் சாதம் கொஞ்சம் பிரியாணி மாரி வெறப்பாக இல்லாமல் அந்த ரைஸ் கொஞ்சம் குழஞ்சி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் சாதத்தோட ரைத்தா நம்ம பேக்கெட் பண்ணி வச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் பார்சல் பண்ணி சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம்.
நல்ல முறையில் நம்ம கத்திரிக்காய் சாதம் செஞ்சு அது கூட ரைத்தாவோட பார்சல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் நம்ம செம்மன் வாசம் ஃபுட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.